இன்னைக்கு நம்ம ஃபார்மிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டோட எபிசோட் 8 பத்தி தான் தமிழ்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல கெஸ்ட் ஹவுஸை காட்டுறாங்க. ஸ்குரில் கேர்ள்ஸ் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாம பேசி சிரிச்சு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே ஜாபுட்டானையும் குரோவையும் பார்த்து மயங்கி விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த 3 குட்டி பசங்களும் ஓடி பிடிச்சி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு குட்டி பையன் கால் தடுமாறி கீழே உழுகுற மாதிரி போறான். சேனா டக்குன்னு அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த குட்டி பையனை காப்பாத்திடுறா. ஹீரோ வந்துகிட்டு சேனாவை பார்த்து ஹே உனக்கு மேஜிக் பண்ண தெரியுமான்னு கேட்கறான். தெரியுமேன்னு சொல்றான். அப்படின்னா மேஜிக் பண்ண தெரியாத ஒரே ஆள் நான் மட்டும் தானு ஹீரோ கேட்கறான். டிஆர் இருந்துட்டு ஆமா எல்லா ஏஞ்சல்ஸ்க்குமே மேஜிக் யூஸ் பண்ண தெரியும், ஹை எல்ஃபுக்கும் தெரியும், ஏன் வேம்பயர் ஒர்க்கர்ஸ்க்கு கூட ஃபயர் அண்ட் மேஜிக்லாம் யூஸ் பண்ண தெரியும்னு சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறான். அந்த இடத்துல ஜாபுட்டான் குரோ அந்த குலவி 3 பேருமே அவங்க கிட்ட இருக்க பவரை யூஸ் பண்ணி காட்டுறாங்க. ஹீரோ பரவாயில்லையே இவங்களுக்கு மேஜிக் பண்ண தெரியுமான்னு வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஸ்லைம் நானும் இருக்கண்டான்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து நெருப்பு மேஜிக்கை யூஸ் பண்ணுது. ஹீரோ அதை பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். சேனா இருந்துட்டு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கம்பெனி கொடுக்க ஆளுங்க இருக்காங்க, அந்த 3 குட்டி பசங்களுக்கும் மேஜிக் செய்ய தெரியாதுன்னு சொல்றான். ஹீரோ வந்துகிட்டு எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத வேலை, நம்ம பேசாம செய்யற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள வெட்டுறதுக்காக ட்ரை பண்றான். அப்ப திடீர்னு அவங்க இருக்கிற இடம் பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. கிராமரியா வேகமா ஓடி வந்து சார் ஒரு கரடியும் பாம்பும் நம்ம இருக்க வில்லேஜ் பக்கத்துல பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்றா. ஒரு கரடியும் பாம்பும் சண்டை போடுறதுனால இந்த இடம் இப்படி ஆடுதுன்னு ஹீரோ கேட்கறான். ஆமா சார் அதுங்க ரொம்பவே பெருசா இருக்கு, அது மட்டும் இல்ல அதுங்க இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வில்லேஜுக்கும் ஆபத்துன்னு சொல்றா. சரி ஓகே நீ அந்த இடத்துக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான். அங்க போய் பார்த்த உடனே அவன் பயங்கரமா ஷாக் ஆயிரம். ஒரு பெரிய கரடியும் பாம்பும் நேருக்கு நேரா நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு என்ன இதுங்க 2 இவ்வளவு பெருசா இருக்குதுங்கன்னு கேட்கறான். சரி வாங்க நம்ம போய் உதவி ஆட்களை கூட்டிட்டு வரலாமான்னு கிராமரியா கேட்கறா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், என்னை அதுங்க பக்கத்துல வேகமா கூட்டிட்டு போ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கரடியும் பாம்பையும் ஒரே வெட்டா வெட்டி சாவடிச்சிடறான். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய மிருகத்தை கொன்னே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றான். கிராமரியாவும் மத்த கில்லர் ஏஞ்சல்ஸும் ஹீரோ பண்ணதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த 2 மான்ஸ்டரையுமே கட்டி அவங்க இருக்கிற இடத்துக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனி இருந்துகிட்டு இதுங்களை நீங்க எப்படி சமைக்க போறீங்கன்னு கேட்கறா. ஹீரோ அந்த 2 மான்ஸ்டர்ஸையுமே பீஸா வெட்டி அதில் ஸ்பைசஸையும் கொஞ்சம் ஒயினையும் கலந்து சமைக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ சமைச்சு வச்சிருந்த கரடியோட கறியை எடுத்து சாப்பிட்டு பார்க்கறான். வாவ் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பாம்பை எடுத்து சாப்பிட்டு பார்க்கறான். என்ன இந்த கறியோட டேஸ்ட் சிக்கன் ஃப்ரை மாதிரியே இருக்கேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பி ஃப்ளோரா லேபுக்கு வந்துடுறான். நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கறா. அது ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட ஏதாச்சும் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் இருக்கான்னு கேட்கறான். நான் ஒரு புது டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்க போறேன், அதுல இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் கில் பண்றதுக்கு உன்கிட்ட மெடிசன் இருக்கான்னு கேட்கறான். என் கிட்ட ஒன்னு இருக்கு, இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க, இதை யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே வெடிச்சு சதறிடும்னு சொல்றான். இவ்வளவு பயங்கரமா இருக்கிறதுலாம் வேணாம், வேற ஏதாச்சும் சிம்பிளா இருந்தா கூடன்னு சொல்றான். சரி என்கிட்ட இன்னொன்று இருக்கு, இதை சாப்பாடுல கலந்து யூஸ் பண்ணா எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இறந்து போயிடும் ஃப்ளோரா சொல்றா. ஹீரோ வந்துகிட்டு ரொம்ப தேங்க்ஸ். சரி ஓகே நீ மிசோ செய்ய போறேன்னு சொன்னீங்க, அந்த வேலை எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்கறான். அதை ஏன் கேட்குறீங்க, நானும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டேன், ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல, என்னோட வீடு வெடிச்சு சதறினதுதான் மிச்சம்னு சொல்றான். ஓகே விடு ஒன்னும் கவலைப்படாத, நெக்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில ஹீரோ ஃபார்ம்ல இருந்து கோழி முட்டையை எடுத்துட்டு ஃப்ளோராவோட லேபுக்கு வந்துடுறான். அவளுக்கு எப்படி மயோனி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை உடச்சு ஊற்றி நல்லா கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் சால்ட்டையும் வினிகரையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். கடைசியா அதுல கொஞ்சம் ஆயில ஊற்றி நல்லா கிண்டி எடுத்தோம்னா மயோனிஸ் ரெடி ஆயிரும். இதை நம்ம சமைச்சு வச்சிருக்க கறி கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு சொல்றான். சரி ஓகே நான் இப்போ உனக்கு மிசோவை எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நல்லா சோயா பீன்ஸை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுல இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மாவு மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கு மேல லைட்டா உப்பை தூவி விட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதை எடுத்து ஒரு கண்டெய்னர்ல போட்டு டைட்டா மூடி வச்சுட்டு கொஞ்சம் மாசம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா மிசோ ரெடி ஆயிருக்கும்னு சொல்றான். இது உருவாகிறதுக்கு அவ்வளவு நாள் ஆகுமான்னு ஃப்ளோரா கேட்கற. ஆமா ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தாதான் அதோட ஃபிளேவர்லாம் நல்லா இறங்கி டேஸ்டா இருக்கும்னு சொல்றான். லூசி வந்துட்டு நீங்க இங்கதான் இருக்கீங்களா, உங்களை பாக்குறதுக்காக விசிட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்றா. ஹீரோ அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வர அங்க 3 குட்ட மனுஷங்க வந்திருக்காங்க. அதுல டோனோவன் ஒருத்தன் இருக்கான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க குவாலிட்டியான சரக்கு வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது எங்களுக்கும் கொஞ்சம் தருவீங்களான்னு கேட்கறான். லூசி வந்துட்டு அதை உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க முடியாது, நாங்க அதை கஷ்டப்பட்டு உருவாக்கிக்கோன்னு சொல்றா. சரி ஓகே நீங்க அதை எனக்கு ஃப்ரீயா கொடுக்க வேணாம், எங்க கிட்ட டெக்னாலஜி இருக்கு, நாங்க ரொம்ப வருஷமா நல்லா சாராயத்தை எப்படி தயாரிக்கிறதுன்னு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்ககிட்ட நிறைய மக்காச்சோள செடிகள்லாம் இருக்கு, நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நாங்க உங்களுக்கு அற்புதமான சரக்கு உருவாக்கி தருவோம் டோனோவன் சொல்றான். அதை கேட்ட உடனே எல்லாருமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் 3 குட்ட மனுஷங்களும் ஒன்னா சேர்ந்து நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணி ஒரு வழியா மக்கா சோளத்துல இருந்து விஸ்கியை தயாரிச்சு முடிச்சிடுறாங்க. ஹீரோ அதை எடுத்து குடிச்சு பார்த்துட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றான். கொஞ்சம் மாசங்கள் கழிச்சு எடுத்து குடிச்சு பார்த்தோம்னா டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் டோனோவன் சொல்றான். ஹீரோ அவங்க ஊர்ல இருக்க எல்லா மக்களையுமே ஒரே இடத்துக்கு வர சொல்லியிருக்கான். நம்ம கிரேட் ட்ரீ வில்லேஜுக்கு புதுசா நிறைய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்கள வெல்கம் பண்ற மாதிரி நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நல்லா குடிச்சு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றான். எல்லாரும் ஒரு கட்டிங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. டீயா இருந்துட்டு இந்த சரக்குல இருந்து வர வாசனையே நல்லா இருக்குன்னு சொல்றான். ஆனா எனக்கு இந்த மயோனிஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு லூசி சொல்றா. அங்க நடக்கிற பார்ட்டிக்கு ட்ரைமும் வந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே இவர் எப்ப உள்ள வந்தாரு, இவர் எப்ப வந்தாலும் ஓவரா குடிப்பாருன்னு லியா சொல்லிக்கிட்டு இருக்கா. ட்ரைம் நல்லா குடிச்சிட்டு சலம்பல் பண்ணிட்டு இருக்காரு. குசி வந்து அவரை கட்டி போட்டு அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். டோனோவன் இருந்துட்டு நீங்க எங்களை இங்க தங்க அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஹீரோ சொல்றான். அப்பாடா ஒரு வழியா நம்ம வில்லேஜுக்கு ஆம்பளைங்கலாம் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நைஸா
டோனோவன் கிட்ட போய் சரி சொல்லுங்க, இங்க நிறைய பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்க, இதுல எந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஹீரோ கேட்கறான். இவங்க எல்லாருமே ரொம்ப அழகா தான் இருக்காங்க, ஆனா எனக்கு தாடி மீசை வச்சிருக்கவங்கள தான் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்றாரு. அப்படின்னா டோனோவன் ஒரு கேம் நினைக்கிறேன். அடுத்த நாள் ஹீரோ வழக்கம் போல வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு மேல ஒரு பெரிய டிராகன் பறந்து வந்துகிட்டு இருக்கத பாக்குறான். அந்த டிராகன் ஃப்ரெண்ட்லியா இருக்க மாதிரியே தெரியல. நம்ம வில்லேஜ் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதை அட்டாக் பண்ணிடலாமான்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ட்ரைம் அங்க வந்து அந்த டிராகனை தடுத்து நிப்பாட்டிடுறாரு. இன்னொரு டிராகன் அவங்க இருக்க இடத்த நோக்கி பயங்கர வேகமா வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ அதை பார்த்தோன்னே கடுப்பை அவன் கையில இந்த ஸ்பியரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஜஸ்ட் மிஸ்ல அந்த டிராகன் எஸ்கேப் ஆகுது. ஹீரோ திரும்பவும் அதை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்றான். குஸ்ஸி வேகமா ஓடி வந்து ஹீரோ தடுத்து நிப்பாட்டிடுறான். நிறுத்துங்க, அவங்க ஒண்ணு நம்ம எனிமீஸ் கிடையாது. அதுல ஒருத்தவங்க ட்ரைமோட பொண்ணு லாஸ்டேஸ் மூன், இன்னொருத்தவங்க அவங்களோட ஒய்ஃப் கிராஃபல்னு சொல்றான். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சரி, உங்க பொண்ணும் ஒய்ஃபும் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு ஹீரோ கேட்கறான். குஸ்ஸி இருந்துட்டு நைட் ஆயிடுச்சுன்னா ட்ரைம் அவரோட கோட்டையை விட்டு அடிக்கடி எஸ்கேப் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதை பார்த்த உடனே அவங்க பொண்ணும் ஒய்ஃபும் ஒரு வேற ஏதோ பொண்ணுங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருன்னு சந்தேகப்பட்டு தான் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்றான். ட்ரைம் டென்ஷன் ஆயிடுறான். எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறான். நீங்க நம்ம அரண்மனையில இருக்க பொக்கிஷத்தெல்லாம் எடுத்துட்டு போறீங்க, அப்புறம் திரும்பி காலையில தான் வீட்டுக்கு வரீங்க லாஸ்டேஸ் மூன் சொல்றா. அது எங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னு ட்ரைம் சொல்றான். அப்படின்னா நான் கெஸ் பண்ணது சரியா போச்சுன்னு கிராஃபலோன்னு சொல்றா. ட்ரைம் இருந்துட்டு ஒரு நிமிஷம் நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்க, நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல, எனக்கு எந்த பொண்ணு கூடயும் தொடர்பு இல்லைன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அப்பாடா இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு லாஸ்டேஸ் மூன் சொல்றா. ஹீரோ வந்துட்டு சாரி, நீங்க யாருன்னு தெரியாம அட்டாக் பண்ணிட்டேன், முன்னாடி நடந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். இல்ல ஆக்சுவலா நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், சீக்கிரம் ரெண்டு பேரும் சாரி கேங்கன்னு ட்ரைம் சொல்றான். லாஸ்டேஸ் மூன் இருந்துகிட்டு என்னோட அப்பா ஏதோ தவறான விஷயம் பண்றாருன்னு யோசிச்சுட்டு நான் இந்த ஊரை எரிச்சு சாம்பலாக்கலாம் தான் வந்தேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். அப்படியே கிராஃபல் ஒன்று சாரி கேட்கறேன். நீங்க இந்த மாதிரி குடிக்கிறதுக்காகலாம் அரண்மனையை விட்டு வெளியே வந்திருக்கவே கூடாது, அதிகமா குடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாதுன்னு சொல்றா. சரி ஓகே, நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ட்ரைம் இருந்துட்டு நல்லா கேட்டுக்கோ, நம்ம இந்த வில்லேஜ் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது ரொம்பவே முக்கியம்னு சொல்றான். ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், நம்மளோட பவர்ஃபுல்லா இருக்க ஒரு ஆளை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு கிராஃப்னு சொல்றான். லாஸ்டேஸ் மூன் இருந்துட்டு அவர் யூஸ் பண்ண ஸ்பியரே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு, அதுல இருந்து நீங்க எப்படி தப்பிச்சிங்கன்னு கேட்கறா. கிராஃபலோன் இருந்துகிட்டு என்னால அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கவே முடியல, டீமன் ஸ்பைடர் தான் என்னை பின்னாடி இழுத்து காப்பாத்துனது, அது என்னோட பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்றான். கிராஃபலோன் லாஸ்டேஸ் மூன் கிட்ட நீ கொஞ்ச நாள் இங்கே தங்கி இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இவங்கள மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்க நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்கன்னா அது டிராகன்ஸ்க்கு தான் ரொம்ப நல்லது, இது எல்லாமே உன் கையில தான் இருக்கு, சரி நாங்க போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போயிடுறாங்க. அவ ஹீரோ கிட்ட வந்து நான் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய ரெடியா இருக்கேன், நீங்க என்னை லாஸ்டினே கூப்பிட்டுக்கலாம்னு சொல்றா. சரி ஓகே, நீ ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்டிங் பண்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு ஹீரோ சொல்றான். லாஸ்ட் இருந்துட்டு நான் இப்ப தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹார்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா பறிக்க தெரியாம எல்லா தக்காளியுமே அமைக்கி ஜூஸ் ஆக்கிறா. அதுக்கப்புறம் பிளேட்டை வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறா. பரவாயில்ல நல்லா வேலை செய்யறலன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி நிறைய தட்டை உடச்சு வச்சிருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆப்பிள ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப தெரியாதனமா ஒரு தும்மலை போட்டுறா. அந்த இடமே வெடிச்சு சதறிடுது. எல்லாருமே அவளை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவளால எந்த ஒரு வேலையுமே ஒழுங்கா செய்ய முடியாதுன்னு டியா சொல்றா. அது எனக்கும் புரியுது, ஆனா ட்ரைம் இருந்துட்டு இவளுக்கு வேலை கொடுக்க சொல்லியிருக்காருன்னு ஹீரோ சொல்றான். அது சரி, எதுக்கு இந்த ஓநாய்களும் நமக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கேட்கறான். அந்த டிராகன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இதுங்க மட்டும் இல்லாம மாடுகளும் கோழிகளும் கூட பயந்து நடுங்கிட்டு இருக்குன்னு டியா சொல்றா. ஹீரோ வந்துட்டு எதுக்கு அவங்கள பார்த்து இப்படி பயப்படுறீங்கன்னு கேட்கற. டிராகன்ஸ் கிட்ட பவர் அதிகமா இருக்கும், அது மட்டும் இல்ல அவங்க எல்லாருமே புத்திசாலிங்கன்னு டியா சொல்றா. கொஞ்ச நாள் கழிச்சு பீசல் அந்த வில்லேஜுக்கு வந்திருக்கான். சாரி உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. அதை கேட்ட உடனே பீசல் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அப்படி யாருடா அந்த இடத்துக்கு வந்திருக்குதுன்னு பார்த்தா லாஸ்டேஸ் மூன் நான் தான் அந்த விஷயத்துக்கு இன்சார்ஜ், சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக நீங்க இந்த வில்லேஜுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கறா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ இந்த டிராகனோட பொண்ணு தானு கேட்கறான். ஆமா நீங்க என்ன லாஸ்டினே கூப்பிடலாம், சரி உங்களுக்கு இப்ப என்ன வேணும்னு கேட்கறா. பீசல் இருந்துகிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சஸ்லாம் தேவைப்படுதுன்னு சொல்றான். சாரி எங்க கிட்ட இப்ப ஆரஞ்சஸ்லாம் ஸ்டாக் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, நீங்க வேணா ஆப்பிள்ஸும் ஸ்ட்ராபெரிஸும் வாங்கிட்டு போங்கன்னு சொல்றா. பீசல் அவ தலையில இருக்க கொம்பு அவ பேசுறதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போயிடறான். சரி ஓகே நீங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிறேன், அதுல 10 பாக்ஸ் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்றான். ஹீரோவும் அவன் சொன்ன மாதிரியே 10 பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறான். பீசல் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். பரவாயில்லையே லாஸ்ட் மூன் இந்த விஷயத்த நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காளேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் டீமன் கிங்கோட கோட்டையை காட்டுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப அவங்க கிட்ட டிராகன்ஸும் இருக்கான்னு ரண்டன் கேட்கறான். ஆமா அவங்களோட படையெல்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே தான் போகுது, பேசாம நம்ம ஒரு ஸ்பையை யூஸ் பண்ணி அவங்கள கண்காணிக்கலாமான்னு கிராட்டிஸ் கேட்கறான். ரண்டன் இருந்துட்டு இதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்றான். ஆனா இதை விட்டு நமக்கு வேற வழி இல்லை, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குன்னு பீசல் சொல்றான். அடுத்த நாள் காலையில அவனோட பொண்ணை வர சொல்லியிருக்கான். ஃப்ளவரம் நான் சொல்றதை நல்லா கேளு, நீ அந்த வில்லேஜில் இருக்க ஆளுங்களையும் அவங்களோட மிலிட்டரி படையையும் நல்லா கண்காணிக்கணும், நீ வேலை செய்யறது அங்க இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது, அது மட்டும் இல்லாம உன்னோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் பீசல் சொல்றான். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களோட பொண்ணு என்னோட மேஜிக்கல் எபிலிட்டிஸ் மேல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி கிரேட் ட்ரீ வில்லேஜுக்கு வந்து சேர்ந்துடுறா. நிறைய கொடூரமான மான்ஸ்டர்ஸ் இருக்க இந்த காட்டுக்குள்ள இவங்க எப்படி இவ்வளவு பெரிய வில்லேஜை உருவாக்குனாங்கன்னு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே உள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கா. லாஸ்டேஸ் மூன் வெளியே என்ட்ரன்ஸ்க்கு வந்து அவளை வரவேற்கிறா. நீ கொஞ்ச நாள் நீங்க தங்கலாம் தானே வந்திருக்க, பீசல் சொன்னாரு, சரி நீ என்னை லாஸ்ட் என்ன கூப்பிட்டுக்கலாம்னு சொல்றா.
சொல்றா. ஃப்ளவரம் இருந்துகிட்டு லாஸ்டேஸ் மூணுங்கிறது ஒரு பெரிய டிராகன், அவளை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க, என்னால நம்பவே முடியல, நான் ஒரு வழி அவளை மீட் பண்ணிட்டேன், ஷாக்ல அப்படியே நின்னுகிட்டே இருக்கா. என்னாச்சு, ஏன் அங்கேயே நிக்கிற, சீக்கிரமா வா, நான் உனக்கு இந்த ஊரை சுத்தி காட்ட போறேன், லாஸ்டி கூட்டிட்டு போறா. இதுதான் எங்களோட கிரேப்ஸ் தோட்டம், இங்க இருக்க கிரேப்ஸை யூஸ் பண்ணி தான் ஒயின் தயாரிக்கிறாங்க, என்னோட அப்பா சொல்லியிருக்காரு இங்க இருக்க ஒயின் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும்னு. இது எல்லாமே பாக்கறதுக்கு நார்மல் செடி மாதிரி தான் இருக்கு, எதுக்கு இந்த டிராகன் பொண்ணு எனக்கு இதெல்லாம் சுத்தி காமிக்கிறான்னு ஃப்ளவரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. திடீர்னு கிராமரியா வந்து சீக்கிரமா வாங்க, ஹவுலிங் வில்லேஜ்ல இருந்து விசிட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்றா. என்னைய மன்னிச்சிரு, நான் இப்ப போய் ஆகணும், உன்னை அப்புறமா வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்டி அங்க இருந்து கிளம்பிடுறா. சூப்பர், இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட மிலிட்டரி படையை கண்காணிக்க போலான்னு சொல்லிட்டு ஃப்ளவரம் அங்க இருந்து ஓடிடுறா. ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் இருக்காங்க நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. லிசார்ட் மேன் இருக்காங்க, வேம்பயர் ஒர்க்கர்ஸும் ஸ்குரில் கேர்ள்ஸும் இருக்காங்க, 3 குட்டி மனுஷங்க இருக்காங்க. ஒரு கதவை திறந்து உள்ள எட்டி பாக்குறா, அங்க வேம்பயர் பிரின்சஸான லூசியும் அவளோட தங்கச்சி ஃப்ளோராவும் இருக்கா. ஐயோ, ஏஞ்சல் டியாவும் இங்கதான் இருக்கா, அவ கூட 3 கில்லர் ஏஞ்சல்ஸும் இருக்காங்க. அது இல்லாம ஹை எல்ஃப் வேற இருக்காங்க. அட கடவுளே, டீமன் ஸ்பைடரும் இன்ஃபர்னோ ஓநாய்களும் வேற இங்க நிறைய இருக்கேன்னு ஃப்ளோரம் பயந்து நடுங்கிட்டு இருக்கா. என்னோட மேஜிக் மேல இருக்க நம்பிக்கையெல்லாம் சுத்தமா போயிருச்சு, லாஸ்டேஸ் மூணு இந்த இடத்தோட இன்சார்ஜா இருக்கா அப்படின்னு அவளுக்கு மேல மேயர்னு ஒருத்தவங்க இந்த ஊரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க பாக்குறக்கே ரொம்ப பயங்கரமா இருப்பாங்களோன்னு ஃப்ளவரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த வழியே ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்கான். என்னாச்சு, எதுக்காக இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்கறான். பரவாயில்லையே, இந்த இடத்துல மனுஷங்க கூட இருக்காங்களா, உன் கூட தான் எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடி வந்துடுறா. லாஸ்டேஸ் மூணு இருந்துட்டு காட்டுக்குள்ள இருக்கிறப்ப மேயர் உன்னை பார்த்து பேசினாராமே, நீ அவருக்கு ஹலோ சொன்னியான்னு கேட்கறா. ஃப்ளோரம் வந்துகிட்டு நீ என்ன சொல்ற, உண்மையாலுமே அவர் தான் மேயரா, அவர் பார்க்க சாதாரண மனுஷன் மாதிரி இருந்தாரு, நான் வேற அவர்கிட்ட தப்பா பேசிட்டேன்னு பயந்துகிட்டு இருக்கா. அவர் பார்க்க தான் அப்படி இருப்பாரு, அவருக்கு என்னோட அம்மாவை கொள்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு லாஸ்டேஸ் மூணு சொல்றா. அதை கேட்ட உடனே திரும்பவும் ஃப்ளவரம் பயந்துடுறா. அடுத்த நாள் காலையில ஹார்வெஸ்ட் எப்படி பண்றதுன்னு லாஸ்டேஸ் மூணு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஃப்ளவரம் பீசரோட பொண்ணு தான் ஹீரோக்கு தெரிஞ்சு போயிருது. அவனை பார்த்த உடனே பதட்டப்பட்டுக்கிட்டே குட் மார்னிங் சொல்றா. இவ எதுக்கு நம்மளை பார்த்து இப்படி பயந்துகிட்டு இருக்கான்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதோட ஃபார்மிங் லைஃப் என்னன்னு அனதர் வேர்ல்டோட எபிசோடு 8 முடிவுக்கு வருது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் அனிமே ஃபேனா இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பாய்.